நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அன்பு கூடி நமஸ்காரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. என்ன அப்படின்னா, வருகிற 27/1/2026 விசேஷமான தை கிருத்திகை விழா. இந்த 27/1/2026 விசேஷமான தினம் தை கிருத்திகை. இந்த தை கிருத்திகை யாருக்கு விசேஷம் உங்களுக்கு நல்லா தெரியும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குறை ஒன்று குறையில்லை மனமே, என் கந்தல் ஒன்று கருணை உண்டு மனமே. எம்பெருமான் முருகப்பெருமானுடைய விசேஷமான கிருத்திகை. இந்த கிருத்திகையிலேயே எல்லா மாசம் கிருத்திகை வருது. ஆனால் பிரதானமாக இருக்கக்கூடிய கிருத்திகை 3. 1 ஆடி கிருத்திகை, 2வதாக கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை தீபம் பெரிய கார்த்திகை, 3வதாக தை கார்த்திகை. இந்த 3த்துக்கும் ஒரு சமமான ஒரு புராணங்கள் இருக்கிறது. அது இந்த தை கிருத்திகைக்கு என்ன புராணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தை கிருத்திகையில எம்பெருமான் முருகப்பெருமான் கோலாகலமாக சூரனை வதம் பண்ணுகிறார். இந்த சூரனை வதம் பண்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார். அவர் ரொம்ப பலமான ஆள் சூரன். அவனை சாதாரணமான அழிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பராக்கிரமானவன். போர்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. எம்பெருமான் ஞான வேலாக கொடுக்கப்பட்ட அம்பாளிடத்தில் இருந்த வேலை ஞான வேலை பிரயோகம் பண்ணார். சூரன் மாண்டான், எல்லாரும் சந்தோஷம். எம்பெருமான் களப்பாறு எல்லாம் முடிச்சு வந்தோடனே தேவ சேனாதிபதியாக வரார். அப்பதான் வந்த நேரம் தை கிருத்திகை. தை மாசத்துலதான் வந்தார். ஐப்பசியில முடிச்சுட்டு தை மாசத்துலதான் வரார். அவ்வளோ களப்பா சுவாமிக்கு. அந்த தை கிருத்திகை என்ன விசேஷம் அப்படின்னா, எம்பெருமான் முருகப்பெருமான 33 கோடி தேவர்களும் ஆனந்த கோலாகலத்துடன் கொண்டாடுகிறார்கள். இப்ப முருகப்பெருமான் எப்படி இருப்பார்? ரொம்ப சந்தோஷமா இருந்தாராம். அந்த சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள் தான் தை கிருத்திகை. இந்த தை கிருத்திகையில என்ன இன்னொரு விசேஷம், முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? குழந்தை பாக்கியம் உள்ள பெரிய மாதம் தை கிருத்திகை. என்ன சாமி, மத்த மாதம்லாம் பிறக்காதா அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த முருகனுடைய பக்தன் யாராக இருந்தாலும் எம்பெருமான் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் தம்பதிகளுக்கு. என்ன அப்படின்னா, சித்திரை மாசத்திலேருந்து தை மாசம் நீங்க கணக்கு பண்ணலாம் 10 மாசம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை. ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு 10 மாதம் சுமக்கிறாள். 10வது மாதம் தான் குழந்தைய பார்க்கிறா சந்தோஷமா. அந்த 10வது மாதத்திலே முருகப்பெருமான் துஷ்டர்களை வதம் பண்ணி ஆனந்த கோலாகலத்துடன் தை மாச கிருத்திகையில இருக்க. அந்த கிருத்திகை தான் தேவர்கள் கொண்டாடுற கிருத்திகை. இது தேவர்கள்லாம் முருகப்பெருமானை கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள். இது எங்க கொண்டாடுறா தெரியுமா? நம்ம ஊர்ல பழனியில. முதல்ல தை கிருத்திகை பழனியில ரொம்ப விசேஷம். இந்த பழனியில என்ன அப்படின்னா, காவடியா காவடி கந்தவேலன் காவடி, கண்கொள்ளா காட்சி தரும் கடம்பனுக்கு காவடி, வெற்றிவேலன் நாமத்திலே விதவிதமாய் காவடி, வண்ணமயில் தோகையோடு ஆடி வரும் காவடி. காவடி எடுக்கிறான் சார், பால்குடம் எடுக்கிறார்கள். என்ன சார் அதெல்லாம்?
தை கிருத்திகையில மட்டும் என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த தை கிருத்திகையில எம்பெருமான் கோலாகலமா இருக்கார். இப்ப காவடி எடுக்கிற எப்படி வருவா? நல்ல மேல வாத்தியத்துடன் ஆனந்தமா கோலாகலமா ஆடி வருவா. சரி, பால் கூட எடுத்துட்டு வருவாள், என்ன பண்ணுவா? முருகன நாமத்தை சொல்லிக்கொண்டே சந்தோஷமாக வருவார்கள். என்ன தலையில வச்சுட்டு இருக்கா? பால் குடம் இல்லாத முருகன். எல்லாரும் பால் குடம் இருக்கும்போது அதை கேஷுவலா எடுத்துன்னு போவாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. நீங்க அம்பாளுக்கு பால் குடம் எடுத்தாலும் சரி, எந்த தெய்வத்துக்கு பால் குடத்துக்கு எடுத்தாலும் சரி, அங்கே உங்கள் தலையிலே சுவாமி உட்கார்ந்துட்டு இருக்க. நானும் பல பால் குடம் எல்லாம் பார்த்துருக்கேன், எல்லாம் பார்க்கிறேன். பால் குடம் எத்தனையோ போ, இந்த பக்கம் பாட்டில தண்ணி குடிச்சிட்டே போவான். தண்ணி குடிக்க கூடாது. சுவாமி உன்னோட வர்றார். என்ன பிரார்த்தனைக்காக பால் குடம் அடிக்கிறாயோ அதை நிறைவேற்றுவார். மிஞ்சி போனா 1 மணி நேரம் ஆகுமா? இல்லைன்னா குளத்தை கீழே வச்சுட்டு சுவாமியை கீழே வச்சுட்டு தண்ணி குடிக்கணும். பக்தியோடு செயல்படக்கூடிய மாதம் தை கிருத்திகை. வேண்டுவோருக்கு வேண்டதை அருள் பாவிக்க கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான் குழந்தையாக வருகிறார், சுவாமிநாதனாக வருகிறார், திருச்செந்தூர் வேலனாக வருகிறான். எதுக்காக இங்க சொல்றேன் அப்படின்னா, குழந்தை பாக்கியத்தை வேகமாக கொடுக்கக்கூடிய மாசம் தை கிருத்திகை. அதுக்கு என்ன சுவாமி நான் பண்றது? முருகப்பெருமா ஆக்சுவலி பார்த்தேன்னா தை மாசம் மார்கழி பௌர்ணமியில் இருந்து அந்த தை கிருத்திகை வரைக்கும் விரதம் இருக்கணும். தைப்பூசம் வரைக்கும் குழந்தை வேகமா பிறக்குமா. அப்படி ஒரு பாக்கியம். இதுக்கு என்ன பண்றது குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்னா, முருகப்பெருமானிடம் விரதம் இருங்கள். தை கிருத்திகையில பால்கொடை எடுங்கோ, சுவாமிக்கு காவடி எடுங்கோ, சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு நிறைய கொடுங்கோ, அன்னதானம் பண்ணுங்கோ. அன்னதானம் தான் குழந்தை பிறக்கிறதுக்கே பெரிய விசேஷமான மருந்து. அது தெரியுமா உங்களுக்கு? அன்னதானம் பண்ணணும். அன்ன நிறைய பரிபாலனம் பண்ணணும். அன்ன பரிபாலனம் பண்ணேன்னா நம்ம வம்ச விருத்தி ஆகும். அந்த முருகப்பெருமானுக்கு தை கிருத்திகையில அவ்வளவு ஒரு விசேஷம் நடக்கும். என்ன அப்படின்னா, சுவாமி ஆனந்த கோலாகலத்துடன் இருக்கிறார். இரண்டாவதாக இந்த தை மாச கிருத்திகையில என்ன விசேஷம் இன்னொன்னு அப்படின்னா, வேலை கிடைக்கும். முதல்ல உத்தியோகம் இல்லாதவாளுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறா, அவளுக்கு வேலை கிடைக்கும். நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறா, கிடைக்கும். ஏன் தெரியுமா? எம்பெருமான் சூரனை வதம் செய்து சூரனைக்கு இடம் கொடுத்தார், பதவி கொடுத்தார். என்ன? சேவலாகும் மயிலாகவும் மாறினான். சேவலாகும் மயிலாகவும் மாறி எம்பெருமான் பாதத்துல சரணாகதியானான். நாம் என்ற அங்காரம் நமதென்ற காலம் நடவாது வெள்ளனிடமே அரோகரா நடக்கட்டம் பார்ப்போம் என்று இருக்கட்டம் உன் உள்ளம் நலம் யாவும் வீடு வருமே. என்ன தெரியுமா சொல்றார் முருகன்? அகங்காரத்திலே தலகலவத்திலே நீ என்னிடம் வராதே என்று சொல்ற. சொல்லுவான், நான் பெரிய முருக பக்தன் அப்படின்பா. திரும்பி பார்த்தா முருகா முருகாமா, பின்னாடி பார்த்தா பல்ல நோண்டுவான். சுவாமிக்கு தெரியும் அவன் யாருன்னு. அவனை கொஞ்ச நாள் தான் செய்ய விடுவார், வெளியில அனுப்பிச்சிடுவார். ஒரு தர்ம காரியம் எப்படி தெரியுமா நடக்கும்? சுவாமி அனுகிரகம் இருந்தாதான் நீங்க அந்த செய்ய முடியும். சொல்றான், நான் அந்த கோவிலுக்கு மாசம் எண்ணெய் டின் வாங்கி கொடுத்தேன் சார், இப்பதான் சார் கொடுக்கல அப்படின்ட்டான். மாசம் சுவாமிக்கு வஸ்திரம் வாங்கி தரேன் சார். சுவாமி உன்ட்ட எவ்வளவு நாள் கேட்டு வாங்கிக்கணுமோ, உன் மனசு எப்படி இருக்கோ அவர் டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். சொல்லுவான், நான் திருவிழா பண்ணிட்டு இருக்கேன் சார், எங்க தாத்தா எங்க கொள்ளு தாத்தா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அகம்பாவத்திலே ஆணவத்திலே செய்யாதே சொல்லாதே, முருகன் அருளாலே செய்கிறாய். நீ செய்யறியா? இல்ல, முருகன் செய்ய வைக்கிறான். ஒருத்தன் சொல்லுவான், வருஷம் ஊருக்கு போவார் சார், போன வருஷம் போக முடியல சார், இந்த வருஷம் போக முடியலங்கிறான். ஏன்? முருகன் கொஞ்சம் உன்னை கம்மி பண்ணிட்டான், திருவிழாவுக்கு போக முடியாம. அந்த இடத்துல எம்பெருமானை மனசார நினைக்கணும். தெய்வத்தின் மேல் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட இந்த தை கிருத்திகையில ஆன்மீக அன்பர்களே, முருகப்பெருமானுக்கு நிறைய அபிஷேக பொருட்கள் அன்னதானங்கள்லாம் செய்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எல்லாம்
தம்பதிகள் எல்லோரும் முருகப்பெருமானை வழிபட்டு குழந்தை பாக்கியம் பெற்று வம்ச அபிவிருத்தி செய்யுங்கள். வேலையில்லாத இளைஞர்கள் எல்லாம் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வேலை பாக்கியம் கிடைத்து குடும்பத்தை முன்னேற்றுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோ